கலைஞரை தந்த மண்ணில் இன்றைக்கு இந்த நிகழ்வை கலந்து கொள்வது என்பது உள்ளபடியே நான் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக கருதுகிறேன். கூட்டுறவே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? அதே போன்றுதான் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி வழங்க தமிழகத்தின் உயர்வு என்று எண்ணக்கூடிய நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைவரும் வரவேற்று செல்லக்கூடிய ஒரு முதல்வராக ஒரு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. கலைஞர் 2006-2011 ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் ஒரு 22 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற குடும்பங்கள் பயிர் கடன் வாங்கினாங்க. ஒரே கையெழுத்துல 7000 கோடியை தள்ளுபடி செய்த ஒரே தலைவர் அவராகத்தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்ததன் பிறகுதான் ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னோடியாக இருந்தவர் கலைஞர். இன்னைக்கு அதே வகையில தான் நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 பவுனுக்கு உட்பட்டு நீங்க கடன் வச்சிருக்கீங்களா, அதை முழுமையாக தள்ளுபடி செஞ்சு கிட்டத்தட்ட நம்மளுடைய நாகப்பட்டினத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 18,000 வகையான கடன்கள் 13,000 குடும்பங்கள் இன்னைக்கு பயன்படுது என்று சொன்னால் அது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெருமை. அதே போல மகளிர் சுய குழுக்கெல்லாம் உடனே அதற்கான கடனை தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சங்கங்களாக இருந்து சரி, அந்த சங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் வட்டி இல்லாத கடனை வழங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக உறுப்பினரை சேர்ப்பதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, சங்கங்களை கணினிமயமாக்குவதாக இருந்தாலும் சரி, அங்கே பணியாற்றிவிட்டு ஓடிப்பட்டிருக்கின்றவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி, அதில் வேளாண் பொருட்களுக்கு என்று தரக்கூடிய அந்த கடனாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த விழிப்புணர்வை என்ன கடன், என்னென்ன மாதிரியான கடன்கள் இருக்கின்றது, எப்படி அதை வாங்க வேண்டும், அதுக்கான வட்டி விகிதம் என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் சப்சிடி எதுக்கெல்லாம் வழங்குகிறது நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் நீங்கள் பல்வேறு போட்டிகளை கலந்த போட்டியில பரிசு பெறுவது மட்டும் நம்முடைய எண்ணமாக இருக்கக்கூடாது. ஒரு கூட்டுறவுனா என்ன, அதனால ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது அதை முழுமையாக தெரிந்து கொள்ளுகின்ற அறிந்து கொள்ளுகின்ற ஒரு இளைய சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு போட்டியை நடத்தி உங்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்தினோம், நாங்கள் ஊக்கப்படுத்தினோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.